Hi students, this is Vijay Max. Exercise 2.2, question number 2. Given the complex number z equal to 2 plus 3i, represent the complex number in Harman diagram. அப்படின்னு சொல்லிட்டு first subdivision z, iz and z plus iz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துக்கிற காம்ப்ளெக்ஸவை z, iz and z plus iz கண்டுபிடிச்சிட்டு இந்த 3 பாயிண்ட்ஸ்மே டயக்ராம்ல நம்ம வந்து பிளாட் பண்ணணும். ஸோ அதான் நம்ம வந்து Harman diagram அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் z வேல்யூ equal to 2 plus 3i, then iz. So iz na I into 2 plus 3i. So I multiply inside. அப்ப I multiply பண்ணும்போது 2i plus I into 3 means 3i square. Then 2i. இங்க I square value is minus 1. Minus 1 to plus 3 na அது நம்மளுக்கு வந்து minus 3. Then எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் நம்ம எழுதும்போது ஃபைனல் எழுதும்போது ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட் ஆகும், இமேஜினரி பார்ட் செகண்ட் ஆகும் எழுதணும். ஸோ அதான் நம்மளுக்கு minus 3 plus 2i. Then last one z plus iz. ஸோ z வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு என்னது 2 plus 3i. iz இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம், minus 3 plus 2i கண்டுபிடிச்சோம். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிறேன், minus 3 plus 2i. real part add பண்ணும்போது 2 minus 3 means that is minus 1 plus 3i plus 2i means plus 5i. Okay, then நம்ம இப்ப என்ன பண்ணலாம், டயக்ராம் டிரா பண்ணணும். நம்ம பாத்தீங்கன்னா x axis y axis டிரா பண்ணிட்டேன். அதுல நம்பர்ஸும் பிளாட் நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இந்த டயக்ராம்ல பிளாட் பண்ணணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இந்த 2 plus 3 ஆர்டர் பெறா எழுதும்போது 2, 3. So 2 plus 3 எழுதலாம், அதை 2, 3 எழுதலாம். 2 plus 3 is complex number, 2, 3 ஆர்டர் பேர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தா நம்மளுக்கு minus 3 plus 2 minus 3, 2 அப்படின்னு எழுதலாம். லாஸ்ட் பாருங்க, இது minus 1, 5 அப்படின்னு எழுதலாம். இதோட ஆர்டர் பேர். இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பிளாட் பண்ண போறோம். இங்க எக்ஸ்ன்றது வந்து ரியல் பார்ட், ஒய்ன்றது வந்து இமேஜினரி பார்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2, 3, x is 2, y is 3. அப்போ 2, 3 னா இதுதான் அந்த பாயிண்ட் 2, 3. ஓகே, இந்த பாயிண்ட் என்னது, இதோட பாயிண்ட் இது வந்து நம்மளுக்கு z ஓட பாயிண்ட். ஸோ z ன்னு எழுதலாம், இல்ல 2 plus 3 ன்னு எழுதலாம், இல்ல 2, 3 ன்னு எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் minus 3, 2. ஸோ x is minus 3, y is 2. So minus 3, 2. Okay. The last one minus 5. X is minus 1, y is 5. X is minus 1, y is 5. So பாருங்க, இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்னது, இது நம்மளுக்கு z plus iz. இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு iz. இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்புறமே இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம். இதை இப்போ நம்ம ஃபைனலாக கன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ z, iz and z plus iz forms a right angle triangle. Forms a right angle triangle.